விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறதுக்கு பேர் என்ன, பச்சைப்பயிறு கொத்தமல்லி கடையலுங்க. அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. பச்சைப்பயிறுங்க, 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை வறுத்துக்கலாங்க. இதை பாருங்க, நான் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் குக்கரே வச்சுட்டேங்க. குக்கர் வந்து சூடாகட்டுங்க. சூடானோடனே வறுத்துக்கலாம். குக்கர் வந்து சூடாயிடுச்சுங்க. பச்சைப்பயிரை போட்டுக்கலாங்க. ரொம்பலாம் வறுக்க வேணாங்க. இந்த பச்சைப்பயிறு வந்து நல்லா வாசம் வருங்க. அப்போ வந்து எடுத்துட்டாலே போதுங்க. வறுத்துட்டு நம்ம வேக தாங்க வைக்க போகிறோம். வறுபட்டதுக்கு நல்லாவே தெரியுது. போதுங்க. இதுவே நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடையில் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டிங்கன்னா நல்லாவே வாசம் வருங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் காயட்டுங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுட்டேங்க. நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிட்டுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டேங்க. அதுக்குள்ளேயே நம்ம இந்த பச்சைப்பயிரை கழுவி எடுத்துக்கலாங்க. 2 டைம் கழுவிக்கலாங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. பச்சைப்பயிரை நல்லா கழுவி தண்ணிலாம் எடுத்துட்டு வச்சுருக்கேங்க. இதை வந்து இப்போது இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கடையும் போது சேர்த்திக்கலாங்க. இப்போ வேண்டாங்க. இப்போ மஞ்சள் பொடி மட்டும் போட்டு குக்கரை மூடி நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரை மூடி வீட் போட்டேங்க. 5 விசில் வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போடலாங்க. 5 விசில் வந்துருச்சுங்க. நல்லாவே வெந்து போயிருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்தால் கூட போதுங்க. பாருங்க, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விடணுங்க. இது இந்த குழம்புக்கு கொத்தமல்லி தாங்க செம்ம வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்குங்க. கொத்தமல்லியும் இந்த பச்சைப்பயிரும் நல்லாவே ஒன்றா மிக்ஸ் ஆகி வெந்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் கொத்தமல்லியை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க. வேக வேக நல்ல வாசனை கமன்னு வருதுங்க. பாருங்கள், இந்த கொத்தமல்லி தாங்க ஸ்பெஷல். நிறைய கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கூட சேர்த்து சாப்பிடணும் போல் இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். ஒரு கடையில் போட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், நான் கடைஞ்சிட்டேன்.
2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாங்க. இதாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு போகிறோம். கடுகும் சீரகமும் போட்டிருக்குங்க. ஒரே ஒரு வரமிளகாங்க. கொத்தமல்லி அதிலே போட்டு நம்ம கரைச்சிருக்கிறதுனால கொத்தமல்லி போட வேண்டாங்க. கறிவேப்பிலை மட்டும் போட்டால் போதுங்க. பெருங்காயத்தூளுங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்க, தாளித்து போட்டாச்சுங்க. நல்லா கலந்துட்டுங்க. சுவையான பச்சை பயிறு கொத்தமல்லி கடையலுங்க. என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.